இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கில்ட் ஃப்ரீ அதே சமயம் ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணி அதுக்கு நம்ம பிளாக் சனா இருக்கு இல்லையா அதை நைட்டே வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நம்ம சமைக்க போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி இந்த அவுல் இருக்கு இல்லையா அதனால் 2 டைம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அவுல் வாங்கும் போது அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து கெட்டி அவுல் வாங்கிக்கோங்க. இன்னொரு அவுல் இருக்கும் அது பொரி கூட கலந்து சாப்பிட்றது. அதை நம்ம ஊற வச்சோம்னா அது தண்ணியிலே கரைஞ்சிரும். ஸோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அதை நம்ம ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு அது இமர்ஸ் ஆகிற அளவுக்கு அதாவது இந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். இது கூட நம்ம தேவையான அளவு சால்ட்டை கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பிடிக்கும். ஸோ நிறைய கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா தேவையான அளவு நான் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க சென்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வேக வைக்கும் போதே சால்ட்டு போட்டிருந்தேன். ஸோ சால்ட் நான் எதுக்குமே ஆட் பண்ணல. இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அவுல் இருக்கு இல்லையா அதில் நம்ம ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போட்டுடலாம். ஆஃப் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் நல்லா துருவின தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே தூவி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் எனக்கு இது பிடிக்காம தான் இருந்தது. பட் இப்போது அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அது இல்லாமல் நம்மளுக்கு இதில் கேலரிஸ் கம்மியாக இருக்கனால நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் நம்ம வயிறு ஃபில் ஆகிற வரைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.